வணக்கம் மக்களே. நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு மன்னன் செழிப்பான காசியை ஆண்டான். அதிகாரம், செல்வம், ஆடம்பரம், போற்றுதல் என ஒருவர் கனவு காணக்கூடிய அனைத்தையும் அவர் கொண்டிருந்தார். ஆயினும் கூட இவை அனைத்தையும் மீறி அவரது இதயம் கனமாக இருந்தது. தாங்க முடியாத வெறுமையால் பாரமாக இருந்தது. எவ்வளவோ உடைமைகள் வைத்திருந்தாலும் தன்னிடம் ஒன்றும் இல்லாதது போல் உணர்ந்தான். ரகசியமாக அவர் தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் எண்ணங்களால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு அமைதியை வழங்காத ஒரு உலகத்தால் சோர்வடைந்தார். ஒரு நாள் ராஜா தனது வேதனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நம்பி இமயமலை நோக்கி ஒரு பயணத்தை தொடங்கினார். வளைந்த சாலைகளில் அவனது தேர் வேகமாகச் சென்றபோது அசாதாரணமான ஒன்று அவன் கண்ணில் பட்டது. அங்கே ஒரு மரத்தின் நிழலுக்கு அடியில் ஒரு எளிய மனிதர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். விடியலின் நிசப்தத்தில் மலர்ந்த தாமரை போல, உலக கவலைகள் தீண்டப்படாதது போல அமைதியான பிரகாசம் அவரது முகம் பிரகாசித்தது. அந்த மனிதனின் அமைதியான பிரசன்னத்தால் தாக்கப்பட்ட அரசன் ஒரு விசித்திரமான இழுப்பை உணர்ந்து தனது தேரை நிறுத்தும்படி கட்டளையிட்டான். அவன் அந்த மனிதனை அணுகினான். அவனுடைய விரக்தியை கடக்கும் ஆர்வம். தியானத்தில் இருந்தவர் மெதுவாக கண்களை திறந்து அமைதியாகவும் தெளிவாகவும் அரசரை பார்த்தார். உனக்கு என்ன வேண்டும்? அந்த மனிதன் மென்மையான தெரிந்த குரலில் கேட்டான். அந்நியனின் எளிமையான ஆனால் ஆழமான பார்வையில் மூழ்கிய ராஜா பேசினார். நான் காசியின் அரசன். உலகில் எல்லா செல்வங்களும் அதிகாரமும் என்னிடம் இருந்தாலும் என்னிடம் எதுவும் இல்லாதது போல் உணர்கிறேன். எனக்குள் ஒரு குழி உள்ளது. நான் என் வாழ்க்கையை முடிக்க முடிவு செய்தேன். ஆனால் உன்னை பற்றிய ஏதோ ஒன்று, உன் முகம், நீ சுமக்கும் அமைதி என்னை இங்கு இழுத்துச் சென்றது. நான் போகும் முன் உன்னிடம் பேச விரும்பினேன். மனிதன் கேட்டான். அவனது பார்வை மென்மையாக ஆனால் நிலையானது. ராஜா பேசும்போது அந்த மனிதனின் கண்கள் ராஜாவின் காலடியில் ஈர்க்கப்பட்டு ஏதோ ஒரு வினோதத்தை கவனித்தது. ராஜா வழக்கத்திற்கு மாறாக தனது கால்களை முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டிருந்தார். அவர் நினைவில் இருக்கும் வரை ஒரு அமைதியற்ற இயக்கம். அந்த மனிதனின் கவனம் தன் கால்களில் இருப்பதை உணர்ந்த அரசன் மயக்கமான அசைவால் வெட்கப்பட்டு திடீரென்று நிறுத்தினான். அந்த மனிதர் நிமிர்ந்து பார்த்து மெதுவாக சிரித்தார். எவ்வளவு நாளாக உனக்கு இந்த பழக்கம் என்று கேட்டான். அரசன் ஒரு கணம் யோசித்தான். எனக்கு நினைவிருக்கும் வரை. அவர் ஒப்புக்கொண்டார். ஏன் இப்போது நிறுத்தினாய்? அந்த மனிதர் கேட்டார். அவருடைய கண்கள் இன்னும் கருணையால் நிறைந்தன. ஏன் என்றால், நீங்கள் என் கால்களை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் என்று ராஜா பதிலளித்தார். மனிதனின் பார்வையில் விசித்திரமாக பாதிக்கப்படுவதாக உணர்ந்தார். அந்த மனிதனின் புன்னகை ஆழமானது. பார், கவனத்தை செலுத்தினாலும் வேறொருவர் உங்களை கவனித்துக் கொள்வதை நீங்கள் கவனித்ததால் நிறுத்திவிட்டீர்கள். மற்றவர்கள் உங்களை கண்காணிக்க வேண்டும், உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செலவிட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உலகின் பார்வையை நம்பியிருக்கிறீர்கள். அதன் காரணமாக உங்களை எப்படி கவனித்துக் கொள்வது என்பதை மறந்துவிட்டீர்கள். அந்த மனிதனின் வார்த்தைகளால் மன்னன் திகைத்து போனான். ஒரு முக்காடு விலகியதைப் போல மனதில் ஒரு லேசான அசைவு ஏற்பட்டது. உங்களை கவனித்துக் கொள்ளத் தொடங்குங்கள். அந்த மனிதன் தொடர்ந்தான். நீங்கள் அதை செய்யத் தொடங்கும் போது எந்த பழக்கங்களை நிறுத்த வேண்டும், எந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வாழும் கலை சுய பாதுகாப்பு மற்றும் சுய விழிப்புணர்வில் உள்ளது. அந்த தருணத்தில் ராஜா பல ஆண்டுகளாக இல்லாத ஒன்றை உணர்ந்தார். தெளிவு. அவன் மனதில் நிழலாடிய விரக்தியின் மேகங்கள் பிரிந்து புதிய புரிதல் மூலம் மாற்றப்பட்டது. அரசன் பணிவுடன், நீ யார் என்று கேட்டான். அந்த மனிதன் சிரித்தான். அவரது கண்கள் மென்மையான நாணத்தால் மின்னும். நான் புத்தர் என்று அவர் கூறினார். பயபக்தி மற்றும் நன்றியுணர்வுடன் மன்னன் மண்டியிட்டு புத்தரின் பாதங்களில் வணங்கினான். தான் தேடும் பதில் மலையிலோ அல்லது மரணத்திலோ இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். அது தனக்குள்ளேயே இருந்தது. விரக்தியின் எண்ணங்களுக்கு கட்டுப்படாமல் ஒளி நிறைந்த இதயத்துடன் அரசன் நின்றான். அவர் மீண்டும் தனது தேரில் ஏறினார். ஆனால் இந்த முறை அவரது திசை மாறிவிட்டது. இனி தப்பிக்க மலைகளை நோக்கிச் செல்லாமல் மன்னன் தேரை திருப்பி மீண்டும் தன் அரண்மனைக்கு திரும்பி புதிதாக வாழத் தயாராகினான். எனவே உண்மையான செல்வம் உடைமையிலோ அதிகாரத்திலோ இல்லை, தன்னை கவனித்துக் கொள்ளும் திறனிலும் உள் அமைதியை வளர்க்கும் திறனிலும் இருப்பதை ராஜா அறிந்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.